வணக்கம், வெல்கம் டு ஜேகே பிளாஸ்டிக் சர்ஜன் சேனல். டென்னிஸ் எல்போ அப்படின்னா என்ன, அதுக்கான காரணங்களும் ட்ரீட்மெண்ட் நம்ம சொல்லிடலாம். இப்போ டென்னிஸ் எல்போ அப்படின்றது இந்த முழங்கையில், அதாவது ஆர்ம், இது ஃபோர் ஆர்ம், ரெண்டுக்கு நடுவில் இருக்க ஜாயிண்ட், எல்போ ஜாயிண்ட், இந்த முழங்கைக்கு மேலே இருக்க ஜாயிண்டில் வர்ற ப்ராப்ளம் தான் டென்னிஸ் எல்போ. இதில் டென்னிஸ் எல்போவில் என்ன ப்ராப்ளம்னா, இதுக்கு இன்னொரு பேர் வந்து லேட்ரல் எபிகாண்டலைட்டிஸ் அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லுவோம். லேட்ரல் எபிகாண்டலைட்டிஸ்னால் என்னன்னா, இங்கே இருக்க போனுக்கு பேர் லேட்ரல் எபிகாண்டைல். அந்த லேட்ரல் எபிகாண்டில்ன்ற போனுக்கு கீழே மசில்ஸ்லாம் வந்து அட்டாச் ஆகுது. இந்த மசில்ஸ் வந்து அந்த எலும்பில் சேர்ற இடம். மசில்ஸும் எலும்பும் சேர்ற இடத்துல கெட்ட நீர் மாதிரி ஃபார்ம் ஆகுது. அதுக்கு பேர் இன்ஃப்ளமேஷன், கெட்ட நீர், ஃபுளிர் மாதிரி. இப்போ நல்லா இருக்கும், அந்த இடத்துல மட்டும் வீங்கிடும். அந்த வீங்க வரும்போது கெட்ட நீர் வர்றதுனால ஊசி வச்சு குத்துற மாதிரி வலிக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கு பேர் தான் டென்னிஸ் எல்போ அப்படின்னு பேர். டென்னிஸ் எல்போ ஆர் லேட்ரல் எபிகாண்டலைட்டிஸ். ஸோ கரெக்டாக அந்த முட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வலி இருக்கும். இதுதான் டென்னிஸ் எல்போ. ஸோ இதுக்கு என்ன காரணங்கள் அப்படின்னா, ஒரே மூவ்மெண்ட்டை திரும்ப திரும்ப பண்ணுறது. ஏன் இதுக்கு பேரே டென்னிஸ் எல்போன்னு வந்துருக்குறீங்களா? டென்னிஸ் பிளேயர் பார்த்துருக்கீங்களா? டென்னிஸ் இப்படியே விளையாடுவாங்க. ஒரே மூமெண்ட்டை திரும்ப திரும்ப அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி திரும்ப திரும்ப பண்ணும் பொழுது இங்கேருந்து வர மசில்ஸும் இந்த எலும்பு ஜாயின் ஆகிற இடத்துல ரிப்பீட்டேட்டிவ் ஸ்ட்ரெயின், அதை திரும்ப திரும்ப ஸ்ட்ரெச் பண்ணி கெட்ட நீர் மாதிரி வாங்கி இன்ஃப்ளமேஷன் ஆகிடும். அதனால தான் இதுக்கு பேர் டென்னிஸ் எல்போ. டென்னிஸ் விளையாடுறவங்களுக்கு இது ரொம்ப காமன். அதனால தான் டென்னிஸ் எல்போன்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த டென்னிஸ் ஒரே மூமெண்ட் திரும்ப நம்ம வீட்டில் என்ன செய்யணும்னா, வீட்டில் வேலை பார்க்குறவங்க, வீட்டில் நம்ம ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, துணி வாஷ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த டென்னிஸ் விளையாடுற மாதிரி திருப்பி இதே ஒரே மூமெண்ட்டு திரும்ப 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 பண்ணுறதுனால சேம் ப்ராப்ளம் இது வருது. துணி புளிகிறது, இப்படியே புளிகிறாங்க. இவங்களுக்கெல்லாம் காமன். அயன் பண்ணுறாங்க சில பேர் ஒரே மூமெண்ட். ஸோ இந்த நமக்கு வந்து எல்லாரும் டென்னிஸ் விளையாட போகிறது இல்லை. நம்ம வீட்டில் வந்து இந்த வேலைகளை அதே மாதிரி திரும்ப திரும்ப பண்ணுறவங்களுக்குலாம் இந்த டென்னிஸ் எல்போ ரொம்ப காமனாக இருக்குது. காமனாக வந்து இந்த 20 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ள இருக்கிற லேடிஸ்க்கு ரொம்ப இது காமனாக இருக்குது. சில பேர் எனக்கு இப்போ வந்து லாஸ்ட் வீக்கில் ஆட்டோ டிரைவர்ஸ் திரும்ப திரும்ப கியர் போடுறாங்க, அதே மாதிரி போடுறாங்க. எனக்கு போன வாரம் கூட ஒரு பேஷண்ட் பார்த்தேன் நான். ஒரு ஆட்டோ டிரைவர் திரும்ப திரும்ப அந்த மூவ்மெண்ட் பண்ணதுனால இந்த இடத்துல டென்னிஸ் எல்போ லெஃப்ட் ஹேண்டில் வந்துருந்துச்சு. ஸோ டென்னிஸ் எல்போ வந்தோடனே வலி வந்து பார்த்தா ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். ஸோ ஒரே மூவ்மெண்ட்டை திரும்ப திரும்ப பண்ணுறதுனால தான் இது வருது டென்னிஸ் எல்போ. சரி, இது வந்தாச்சு. என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்? சில பேருக்கு அடிபடுறதுனால கூட சில சமயம் டென்னிஸ் எல்போ அந்த இடத்துல ஃபோர்ஸ் அடிபட்டு. பட் ஆனால் நமக்கு எக்ஸ்ரே மட்டும் எடுத்து பார்த்தா போதும். எக்ஸ்ரேல நமக்கு எலும்பில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கா, எலும்பு விலகுறது அந்த மாதிரி எதாவது இருக்கான்னு பார்த்துடலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் எக்ஸ்ரே கூட நார்மலாக கூட இருக்கலாம். டென்னிஸ் எல்போவில் எக்ஸ்ரே நார்மலாக கூட இருக்கலாம். பட் ஆனால் அந்த ப்ராப்ளம் இருக்குன்றது டாக்டர் டெஸ்ட் பண்ணி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். சுகர் பேஷண்ட்ஸுக்கும் இது ரொம்ப காமன். சர்க்கரை வியாதி இருக்கவங்களுக்கும் டென்னிஸ் எல்போ ஷோல்டர் ப்ராப்ளம் மாதிரியே இங்கேயும் வரலாம். சர்க்கரை வியாதி இருக்கான்னு பிளட் டெஸ்ட் பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இதை கன்ஃபார்ம் பண்ணியாச்சு டென்னிஸ் எல்போ. இப்போ என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னா, இதுக்கு 3 விதமான ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் இந்த ரிப்பீட்டேட்டிவ் மூவ்மெண்ட், ஒரே மூவ்மெண்ட் நான் திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்கேன், அதை முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணணும். 10 நிமிஷம் வேலை செய்கிறீங்க, ஒரு 2 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுத்துருங்க, திருப்பி அடுத்து வேலை செய்யுங்க. ரிப்பீட்டேட்டிவ் மூவ்மெண்ட்டை அவாய்ட் பண்ணிங்கனாவே நல்லா குறைஞ்சிடும். அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணியும் குறையலைன்னா அடுத்த ஸ்டெப் நமக்கு வந்து அந்த உள்ள இருக்க இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கான மாத்திரை மருந்துகள் இருக்குது. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டேப்லெட்ஸ். அந்த மாத்திரைகள் ஒரு 3 to 4 வீக்ஸ் பண்ணிவிட்டு ஃபிசியோதெரப்பி பண்ணலாம். ஃபிசியோதெரப்பின்றது சேம் அல்ட்ராசவுண்ட் தெரப்பின்னு சொல்லி அந்த இடத்துல ஹீட் தெரப்பி மாதிரி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளூயிடை குறைச்சிட்டு அந்த மூவ்மெண்ட்டை அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க. இது 2வது ட்ரீட்மெண்ட். முதல்ல மெடிசின்ஸு, 2வது ஃபிசியோதெரப்பி, 3வது டென்னிஸ் எல்போ ஸ்ட்ராப் பெல்ட் மாதிரி ஒன்று இருக்குது. அந்த பெல்ட் என்னென்னா, இந்த எல்போ கீழே இந்த மாதிரி ஒரு பெல்ட் போட்டுருவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பைக்கில் ஓட்டு போயிட்டு இருப்பாங்க, சைடில் டென்னிஸ் எல்போ பெல்ட் போட்டிருப்பாங்க. இந்த பெல்ட் என்ன போடுறாங்கன்னா, அந்த பெல்ட் போடும்போது அந்த இடத்துல டைட்டாக கம்ப்ரெஸ் ஆகிறதுனால அந்த உள்ளே இருக்க ஃப்ளூயிட் குறையும். ரிப்பீட்டடாக நீங்கள் மூவ்மெண்ட் பண்ணுறது வந்து அந்த இடத்துல அவாய்ட் பண்ணணும். ஸோ நம்ம பண்ணுறோம், அதில் பெல்ட் பண்ணி போட்டிருக்கிறதுனால அந்த இடத்துல இருந்து கெட்ட நீர் ஃபார்ம் ஆகாது. அதுக்கு வந்து டென்னிஸ் எல்போ பெல்ட்டு ஆர் டென்னிஸ் எல்போ ஸ்ட்ராப் அப்படின்னு பேர். இது 3 வந்து மைல்டாக இருந்தால் இந்த ட்ரீட்மெண்ட்லேயே நல்லா குறைஞ்சிரும். பட் லாங் டியூரேஷன் ஆயிடுச்சு, உங்களுக்கு 3 மாதம் 6 மாதம் அப்படி ஆயிடுச்சுன்னா இந்த மாத்திரை மருந்து இதெல்லாம் குறையாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அந்த இடத்துல இன்ஜெக்ஷன், ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன், ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது டெபோமெட்ரால்னு சொல்லி, அந்த இடத்துல மரத்துப்போகிற இன்ஜெக்ஷன் போட்டுட்டு டெபோமெட்ரால் இன்ஜெக்ஷனை டைரெக்டாக அந்த எலும்பு மேலேயே போட்டுருவோம். அந்த டென்னிஸ் எல்போ உள்ள இருக்க நீரும் குறைஞ்சி போயிடும், வலியும் குறைஞ்சி போயிடும். இது 4வது ட்ரீட்மெண்ட். இன்னும் அவங்க திரும்ப திரும்ப அந்த ஒரே மூவ்மெண்ட் பண்ணுறாங்க, அதிகமாகிடுச்சு, இன்ஜெக்ஷன் போட்டாலும் கேட்கல அப்படின்னா நம்ம சர்ஜரின்றது அந்த இடத்துல ஓப்பன் பண்ணி
அந்த மசில்ஸும் எலும்பும் ஜாயின் ஆகிற இடத்துல அந்த மசில்ஸை ரிலீஸ் பண்ணிடுவோம். அந்த மசில்ஸ் அட்டாச் ஆகிருக்கு, வலி அதை நல்லா ரிலீஸ் பண்ணுது. இட்ஸ் கால்ட் டென்னிஸ் எல்போ ரிலீஸ். அது வந்து சர்ஜரி, ஆப்ரேஷன், மயக்க மருந்து கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணி ரிலீஸ் பண்ணிவிட்டு ஸ்டிச்சஸ் போட்டலாம். இது பண்ணால் பெர்ஃபெக்டாக சரியாயிடும். ஸோ நீங்கள் என்ன ஸ்டேஜில் இருக்கின்றீங்க அதை பொறுத்து தான் ட்ரீட்மெண்ட்டு, மெடிசினா சர்ஜரியா. ஸோ ஏர்லியர் நீங்கள் வந்தீங்கன்னா மாத்திரை முதலே சரி பண்ணிடலாம், காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இந்த டென்னிஸ் எல்போ பற்றி இன்னும் உங்களுக்கு ஏதாவது நியூஸ் நிறைய வேணும், இல்லை இருக்குது உங்களுக்கு ப்ராப்ளம் எதாவது இருக்குன்னா வந்து எம்எஸ்பி பிளாஸ்டிக் நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணுங்கள், இல்லை ஃபோனில் அப்பாயின்மெண்ட் வாங்கி காமிங்க. நன்றி, வணக்கம்.